வணக்கம் நண்பர்களே, இன்று நம்மொரு மிகவும் சுவாரஸ்யமான வீடியோவுக்குள் வரவேற்கிறேன். யுஎஸ் சைனா வர்த்தக போர் உலகத்துக்கு நல்லதா? ஒருபோதும் இல்லை. இது முதலீட்டுத் துறையில் குழப்பத்தையும் உறுதியில்லாத நிலைகளையும் உருவாக்குகிறதா? இது அமெரிக்காவுக்கு பாதிப்பா? இது சீனாவுக்கு பாதிப்பா? இது இந்தியாவுக்கும் பாதிப்பா? ஆம், இது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏன் எனில், உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குளோபல் ஜிடிபி growth இதனால் பாதிக்கப்படும். யுஎஸ் சைனா வர்த்தக போர் ஏற்படுத்தும் தாக்கம் இன்று உடனடியாக தோன்றப் போவதில்லை. இந்த தாக்கம் ஒரு வருடத்திற்குப் பிறகே தெரியத் தொடங்கும். இப்போதைக்கு பங்கு சந்தையில் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை. அமெரிக்காவும் சீனாவும் முழுமையான ஒரு போர் நிலைக்கு செல்லப் போகின்றன என்ற அப்டேட் தான். இதைக் கேட்டவுடனே முழு பங்கு சந்தையும் ஒரு டிஸ்கவுண்ட் மோட்க்கு சென்றது. உதாரணமாக, நஸ்டாக் 21% வரை சரிந்தது. அதேபோல் S&P 500 மிக பெரிய அளவில் சரிவடைந்தது. இந்த மாதிரியான வாய்ப்புகள் 3 அல்லது 4 ஆண்டுக்கு ஒருமுறைதான் வருகின்றன. பங்கு விலைகள் ஏன் உயர்கின்றன அல்லது ஏன் குறைகின்றன? பங்கு விலைகள் சரிவதற்கான முக்கியமான 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, அடிப்படையான ஃபண்டமெண்டல் காரணம். மற்றொன்று, உணர்வு பேராண்மை சென்டிமெண்டல் காரணம். இந்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடந்தது ஒரு சென்டிமெண்ட் பிளே தான். அதாவது, யுஎஸ் சைனா வர்த்தக போர் குறித்து மிக அதிகமான செய்திகள் வந்தது. இதனால் மக்கள் அதிக மோசமானதை எதிர்பார்த்து பங்குகளை விற்றனர். இதன் விளைவாக பங்கு சந்தை சரிந்தது. 20% முதல் 25% வரை ஒரு சரிவு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வாங்கியவர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனெனில் நான் பங்குகளை வாங்கினேன். நிறைய பங்குகள் வாங்கினேன். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு பங்கை பற்றி சொல்கிறேன். ASML இசுசு பங்கு வாங்கிய விலை 1258. தற்போதைய விலை 3010. லாபம் 139%. யுஎஸ் சைனா வர்த்தக போர் யாருக்கும் நல்லதல்ல. ஒரு அடிப்படையான ஃபண்டமெண்டல் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. அதிகமாக நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேஷன்ஸ், இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பங்கு சந்தைகளின் இறுதி முடிவுகள், ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ், எதன் மீது சார்ந்திருக்கின்றன? ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் பங்குகள் நம்மால் வாங்கப்படும்போது அவை எவ்வாறு செயல்படப் போகின்றன? அவைகளின் வருமானம் மற்றும் லாப வளர்ச்சி, ரெவென்யூ ப்ராஃபிட் growth ரேட் அடுத்த 12 மாதங்களில் எப்படி போகப் போகிறது என்பதையே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் சென்டிமெண்ட் அடிப்படையில் பங்கு சந்தை ஏற்கனவே கீழே போயும் மீண்டும் மேலே வந்தும் இருக்கிறது. ஆனால் இப்போது அடிப்படைகள் ஃபண்டமெண்டல்ஸ் செயல்பாட்டில் இருக்கின்றன. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடந்தது என்னவென்றால், யுஎஸ் சைனா வர்த்தக போர் பல நிறுவனங்களை பயமுறுத்தியுள்ளது. அதனால் அவர்கள் தங்கள் செலவுகளை குறைத்து புதிய முதலீடுகளில் தயக்கம் காட்டலாம். காரணம், வர்த்தக சூழ்நிலை தொடர்பான நிச்சயமின்மை. இது இந்தியாவுக்கே என்ன சம்பந்தம்? இது யுஎஸ் சைனாவுக்கும் இடையிலான விஷயம்தானே. இந்தியாவுக்கு இதில நன்மைதானே என்று. இல்லை, அது சரியான அணுகுமுறை கிடையாது. இந்தியா என்பது ஒரு வளர்ச்சியடைந்த பொருளாதாரம், எமர்ஜிங் எக்கானமி. நாம் அமெரிக்காவையும் சீனாவையும் கணிசமாக நம்புகிறோம். அமெரிக்கா, சீனா, இந்தியா, எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் சில முக்கிய பொருட்களுக்கு உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையை கட்டியெழுப்ப வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்காவில் அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்துவது டேட்டா சென்டர்ஸ், அதுவே அவர்களது பெரிய வளர்ச்சித்துறை. சீனாவில் அது தொழில்நுட்பம் மற்றும் குறைந்த, நடுத்தர மற்றும் உயர்தர உற்பத்தி ஆகும். இந்தியாவில் வளர்ச்சி பெரும்பாலும் உள்நாட்டை சார்ந்த நிறுவனங்கள் வழியாகவே நடைபெறும்.
சீனா தங்கள் பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாத நிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் தரத்தைப் பொறுத்து குறைந்த செலவில் உற்பத்தி செய்யும் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் இந்தியா போன்ற சந்தைகளில் பொருட்களை டம்ப் செய்யத் தொடங்குவார்கள். ஏனெனில் இந்தியா போன்ற நாடுகள் குறைந்த விலையிலான பொருட்களுக்கு மிகவும் கோரிக்கையுடன் இருக்கின்றன. இதன் விளைவாக மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் போன்ற அனைத்து வகையான பங்குகளிலும் பெரிய அளவிலான சரிவுகள் ஏற்படக்கூடும். சீனா உலக சந்தைக்கு குறைந்த விலையில் பொருட்கள் வழங்குகிறது. இதனால் அமெரிக்க உற்பத்தியாளர்கள் போட்டியிட முடியாமல் நஷ்டமடைந்தனர். அமெரிக்கா சீனாவிலிருந்து வரும் $200 பில்லியன் மதிப்பிலான பொருட்களுக்கு சுங்க வரி விதிக்கிறது. இது சீன பொருட்களின் விலை உயரச் செய்யும். சீனாவும் அமெரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கு சுங்க வரி விதிக்கிறது. இதனால் அமெரிக்க வேளாண்மை, வாகனங்கள் போன்ற துறைகள் பாதிக்கப்படுகின்றன. மல்டிநேஷனல் நிறுவனங்கள் சீனாவை விட்டு வெளியேறி வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளை தேடுகின்றன. இதனால் குளோபல் சப்ளை செயின் மாற்றம் அடைகிறது. இந்த வர்த்தக போர் யாருக்கும் நல்லதல்ல. அமெரிக்காவும் சீனாவும் மட்டுமல்ல, இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளும் பாதிக்கப்படுகின்றன. நாம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே இன்வெஸ்ட் செய்வதற்கு பணம் வைத்திருக்க வேண்டும். சந்தை சரியும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாங்க நினைக்கும் பங்குகளை வாட்ச் லிஸ்டில் போட்டு வையுங்கள். நல்ல பங்குகள் மலிவான விலையில் கிடைக்கும். வலுவான போர்ட்போலியோவை உருவாக்குவோம். நன்றி.